Hi friends, welcome to our channel. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கொஞ்சம் கூட அடி பிடிக்காத வெஜ் புலாவ் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே ஸ்பைசஸ் எல்லாம் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூடவே தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி முளைக்க வச்சு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்ச நேரம் வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை சேர்த்துக்கலாம். இப்போது நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன் இல்லைங்களா, அது வீட்டு அரிசின்றதுனால நான் 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் 4 கிளாஸ் தண்ணியும் 1 கிளாஸ் கெட்டியான தேங்காய் பாலும் சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 20 மினிட்ஸ் ஊற வச்ச அரிசியை ஃபில்ட்ரு பண்ணி நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை அடிப்பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியும் அரிசியும் கரெக்டான அளவுக்கு வர அளவுக்கு இருக்கும்போது நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதம் வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் போட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்தால் ரொம்ப டேஸ்டியான சுவையான வெஜ் புலாவ் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. என் பையன் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டான். என் பையனும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.